ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லாத்தோட ஃபேவரெட் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி என்னென்னா, நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி அப்படின்னாவே நிறைய பேர் டக்குன்னு அதை சூஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதோட குக்கிங் டைம் ரொம்ப அதிகம். ப்ராய்லர் சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்காக ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக எப்படி இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி லைட்டாக ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில் சாப்பிடும்போது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கெட்டியான தயிர் அதை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும். கூடவே ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே ஃப்ரெஷ்ஷாக புதினா இலை, மல்லி இலை, அப்புறமா ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு 600 கிராம் போல் சிக்கன் நாட்டுக்கோழி அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதோடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஜாதிபத்திரி 1, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக ரோஜா இதழ், மராட்டி மொக்கு, கூடவே 2 அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த நெய் எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நான் இதில் பொடி உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலேயே ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயமும் 1 பச்சை மிளகாயும் அரைச்சி சும்மா ஒரு சுற்று விட்டுருக்கேன், தண்ணி சேர்க்காமல். அதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. அதுக்காக இப்படி நம்ம லைட்டாக ஒரு சுற்று விட்டு சேர்க்குறோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, இப்போ இதோட 2 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். 1 பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்தேன். இப்போ 2 அப்படியே சேர்த்துட்டேன். இந்த தக்காளி லைட்டாக நல்லா மசிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா மசியட்டும்.
இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்போலே 1 ஸ்பூன் சேர்த்தேன் மேரினேட் பண்ணும்போது சிக்கனை. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதோட புதினா கொத்தமல்லியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கு, நல்லா ஊறி இருக்கு சிக்கன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்குங்க. இந்த மசாலாலாம் இல்லை அந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கோழியை நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இது நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 90% வந்து வெந்து வரட்டும். சிக்கன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி 1/2 கப் மட்டும் சேர்த்தேன். நீங்கள் தண்ணி வரல அப்படின்னா அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சமாக தான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து நல்லா சிக்கனில் பிடிச்சி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்து 90% அளவுக்கு மேலேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரிசியை இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு நல்லா வடித்து எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ 500 கிராம் அரிசி. இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். ரொம்ப கலக்காதீங்க, உடஞ்சிரும் அரிசி. பார்த்து லைட்டாக கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது 1 கப் ரைஸுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற போட்டனால 1.5 கப் சரியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கறனால 3 கப் தண்ணி சேர்க்கணும். அதில் முதல்லையே வந்து நம்ம சிக்கனில் வந்து ஸ்டாக் வாட்டர் வந்து 1 கப் இருக்குது. 1 கப் தேங்காய் பால் இப்போ நான் சேர்த்துட்டேன். இன்னும் 1 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். டோட்டலாக வந்து 3 கப் ஆகிடுச்சு. இதோட இன்னும் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை புதினா கொஞ்சமாக, கடைசியாக கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நான் மூடி போட்டுறேன். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இடையில விசில் வந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வாவ், பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா குச்சி குச்சியாக மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தாலே கரெக்டாக குக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா குழையாமல் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதோட வாசனையாகவும் இருக்குது. விசில் வரும்போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு பிரியாணியோட வாசம். ஸோ நீங்களும் இந்த டேஸ்ட்டான பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு கோழி குழம்பு, அப்படி இல்லைன்னா சால்னா,
தயிர் பச்சடி கூட சிம்பிளாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற பிரியாணி ரெசிபிஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோ எண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நான் போடுற பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.